பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முக ஸ்டாலின் சொல்லும்போது கேட்டால் நீங்கள் திட்டங்களை தேடுங்கன்னு சொல்கிறாரு. உள்ளபடி அதுதான். இப்போ அந்த விடியல் எடுக்கிறதுனால என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? அந்த பேரை பார்த்து தாவேகா வந்து பயப்படுதா? என்ன பிரச்சனை? பேரில் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பக்குவமற்ற நிலை. பேரை மாற்றுறது திராணி இல்லை, பேரை சுருக்குறாங்க. தமிழ்நாட்டில் எதிரும் ஆயிடுச்சு. டிவிக்கே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஆயிடுச்சு. திரும்ப வந்து போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லிட்டு இருக்காரு. கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு நாங்கள் எடுப்போம். 30 ஆண்டு காலம் நீங்கள் கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் வந்து இங்கே ஆதரவு சொல்லிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு டவுட் இருக்க தான் செய்யும். இந்த ஊடகங்கள் வந்து திருச்சி பேசுது. இந்த ஊடகங்கள் எங்க திரிக்கிறாங்க? யார் திரிச்சாங்க? என்ன திரிச்சாங்க? எதுக்காக இப்படி ஒரு தடுமாற்றம்? ஒரு போராளி தலைவருக்கு அழகா இது? அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ச்சியா திமுக கொண்டு வந்த திட்டங்களை பெயர் மாத்திர வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா நான் முதல்வர் திட்டத்தோட பேரை வந்து டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் சொல்லி மாத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல்வர் படிப்பகன் மட்டும் மாத்தினாங்க. தற்போது வந்து திமுகவுடைய மிக முக்கிய திட்டமான மகளிர் விடியல் பயணத்தை மகளிர் பயணம் மாத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, மகளிர் பயணம்னு வச்சாங்கன்னா சந்தோஷப்படுது சார். வெறும் பயணம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க. எது சொல்கிறேன், வெறும் பயணம் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நினச்சி முடியும். இப்போ அப்படி தானே இருக்குது. ஏற்கனவே வந்து முதல்வர் படிப்பகத்தை வந்து முதல்வர் எடுத்து படிப்பகம்னு வச்சாங்க. சொற்கள் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ 3 ஸ்டெப் இருக்குது. மகளிர் விடியல் பயணம். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா விடியல் எடுத்துட்டாங்க, மகளிர் பயணம். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒன்று பணன்றதை புதுசாக பேர் மாற்றணும்னா வந்து அது யோசிக்கணும் இல்லையா? புதுசாக பேருக்குன்னா யோசிக்கணும்ல. அதோட இருக்கிறத பேரை வந்து சுருக்கிறதுன்றது இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து எல்லாரும் செய்யக்கூடியது தான். ஆனால் இது வந்து எப்போ நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். எப்போ இந்த திட்டங்கள் பேர் மாற்றுவாங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் மட்டும்தான் அந்த பேர்கள் மாற்றினாங்க. ஆனால் 2021 வந்து முக ஸ்டாலின் வந்த பிறகு பெருசாக இந்த பேரெல்லாம் மாற்றுற வேலைலாம் பண்ணல. அம்மா உணவகம் அப்படியே தான் இயங்குச்சு. ஸோ வந்து அம்மா பேரில் இயங்குற இன்னும் அந்த பேட்ரோல் கூட இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆமாம். அதனால் வந்து பெருசாக வந்து முக ஸ்டாலின் காலத்தில் நடக்கலை. அந்த மாதிரியான வந்து இந்த சில்லறை வேலைலாம் எப்போ நடந்ததுன்னா கலைஞர் காலத்திலும் நடந்துச்சு. கல்வெட்டு பேர்த்துட்டு கல்வெட்டு வைக்கிற வேலைலாம் நடந்தது. ஆனால் வந்து முக ஸ்டாலின் காலத்தில் வந்து அது பெருந்தன்மையாக விட்டாங்க. என்ன சொல்லப்போனால் அந்த பேக்கில் ஸ்கூல் பேக்கில் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எடப்பாடியோட படமும் ஜெயலலிதாவோட படமும் இருக்கும்போது முக ஸ்டாலின் என்ன செஞ்சார், இல்லை அந்த பேக்கை வந்து வீணாக்க வேணாம், அப்படியே கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுவும் அம்மா உணவகம் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சில இடங்களில் மூடப்பட்டது கேட்டால் அங்கே யாருமே சாப்பிட்றதுக்கு வராதவங்க இருந்தாங்கன்னா அங்கே மூடப்பட்டது. ஏன்னா பொருள் வீணாயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி பண்ணது. ஆனால் வந்து அம்மா உணவகம் மொத்தமே எடுக்கவே இல்லை. அதே மாதிரி பேட்ரால், நான் சொன்ன பேட்ரால். ஸோ திட்டங்கள் பேர் வந்து இல்லை. கூடுதலாக இந்த கல்வெட்டு பிரச்சனை, இந்த பேர் பிரச்சனை எப்போ இருந்துன்னு கேட்டால் ஜெயலலிதா வந்து கலைஞர் காலத்தில் வந்து ஆட்சி மாற்றம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போதெல்லாம் அவங்க திட்டங்களை இவங்க நீக்குவாங்க, இவங்க திட்டங்களை அவங்க நீக்குவாங்க, அப்படி மாறி மாறி இருந்துச்சு. ஆனால் 2021 பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வந்து மாற்றலை. இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து உணர்ந்தோம் சொன்னால், எப்படி இருந்தாலும் அந்த திட்டம் வந்து செயல்படுது. அந்த திட்டம் யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரிய தான் போகுது. நீங்கள் பேரை மாற்றுறதுனால ஒன்றும் கிடையாது. இப்போது மகளிர் பயணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து மகளிர் விடியல் பயணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க ஸ்லோகன் வச்சாங்க, விடியல்ன்றது வச்சாங்க. நல்ல வார்த்தை தான், விடியல்ன்றது நல்ல வார்த்தை தானே, சரிங்களா? ஆனால் வந்து இப்போ அந்த விடியல் எடுக்கிறதுனால என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? சிறுபலத்தனமானதான் நடக்குது. அப்போ முதல்வர் படிப்பகன்னு வந்து கேட்டால் முதல்வர்னா ஸ்டாலினா பேராக இருக்குது. முதல்வர் பொதுவான வார்த்தை. முதல்வர் இவர் தானே முதல்வர். இப்போ விஜயை சொல்லும்போது நம்ம முதல்வர் விஜய் தானே சொல்கிறோம். முதலமைச்சர் விஜய், முதல்வர் விஜய், யார் வந்தாலும் அதான் சொல்ல போகிறோம் இல்லையா? அதனால் இது வந்து இந்த பேர் மாற்றம்ன்றது இருக்கக்கூடாது. இது எனக்கு தெரிஞ்சு எப்போ நடந்ததுன்னா
96 தொடங்குச்சு இந்த பேர் மாற்றங்கள்ன்றது. 96 அதுக்கு முன்னாடி கூட சொல்ல முடியும் நம்ம. ஆனால் 96 ஏன்னா வந்து கலைஞர் ஆட்சியை கவிழ்க்கப்பட்டு 91 ஜெயலலிதா அவர் வந்த பிறகு வந்து நிறைய அவங்களுடைய பேர், புரட்சி தலைவி பேர் அவங்க பேர்லேயே நிறைய வந்துச்சு. உங்களுக்கு இந்த திரைப்பட கல்லூரி இருக்கு இல்லையா, கிண்டியில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரை மாற்றினாங்க, புரட்சி தலைவர்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சி வந்த பிறகு பேரை மாற்றினாங்க, புரட்சி தலைவர்னு மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன், அது சரியா தெரியல. அந்த திரைப்பட கல்லூரி எம்ஜிஆர் கரெக்ட் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரி பேரை மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் காலத்தில் மாற்றம். கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்த பேர்கள்லாம் ஜெயலலிதா இது மாறி மாறி நடந்த கேள்வி என்னன்னா, ஒரு ஆட்சி மாறி வரும்போது கல்வெட்டு மாற்றப்படும், புதுசாக திட்டங்கள் தொடர்ந்து அவங்க பேர் வைக்கப்படும் போது ஓகே. ஆனால் ஒரு திட்டத்தோட பேர் மாற்றுறது அப்படிங்கிறது என்ன காரணம்? எனக்கு என்னன்னா திட்டத்தில் பேரில் வந்து இப்போ டைரக்டாக நேரடியாக இருக்குன்னு கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு வச்சாங்க சார். அது வந்து ஆட்சி மாற்றம் முதல்வர் காப்பீட்டு திட்டம், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம்னு வச்சாங்க. ஸோ கடந்த இப்போ நேரடியாக இங்கே டெல்லியிலே போயிருமே, இப்போ நரேந்திர மோடியோட பிரதான் மந்திரி யோஜனா கீஜனா ஏதோ சில வாயில் நுழையாத பேர்லாம் இருக்கும். பிரதான் மந்திரி தான் பிரதமர் தான் வருமே தவிர அங்கே நரேந்திர மோடின்னு வரப்போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் வந்து ஃப்யூச்சர்லேயும் அப்படி தானே, அப்படி தான் ஒரு காலத்தில். இப்போ இல்லை, நான் சொல்கிறேன் இந்திரா காந்தி காலத்தில் பிரதமர் இந்திரா காந்தி வங்கி கடன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போது நான் சொல்கிறது அது அப்போ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக எதிர்ப்பு வரல. ஆனால் காலப்போக்கில் இப்போ இன்றைக்கி நினச்சதுன்னா பிரதமர் நரேந்திர மோடி பேரில் கூட திட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் பிரதமர் என்பது, முதல்வர் என்பது இதெல்லாம் பொதுவான பேர். அம்மா உணவகம் கூட பார்த்தீங்கன்னா அம்மான்றது ஒரு பொதுவான பேர், சரிங்களா? இதே அம்மா ஜெயலலிதான்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை கை வைப்பாங்க. இப்போ அம்மான்ற பேர் பொதுவான பேர்ன்றதுனால அதை கை வைக்க முடியல. அப்போ முதல்வர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பேர் தான், அதில் கை வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மகளிர் விடியல் பயன்றது, விடியல்ன்றது பொதுவான பேர் தானே, அதில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் பேராக இருக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இவங்களுக்கு இன்னும் அந்த இம்மெச்சூர்டாக இருக்கிறாங்க. திட்டங்கள் நீங்கள் பேரை மாற்றினா ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், முழுசாக உங்கள் திட்டத்தோட பேரை மாற்றணும். அதுக்கு உங்களுக்கு அதுக்கான கேப்பபிள் வேணும். புதுசாக ஒரு இந்த திட்டத்தை என்ன கொண்டு வரலாம், ஒரு திட்டத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா தாராளமாக பேரை மாற்றி கொண்டு வாங்க. இப்போ புரட்சி தலைவி திரைப்பட கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரின்னு பேரை மாற்றினாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா பேரை மாற்றினா முழுமையாக பேரை மாற்றுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் எடுத்து வெறும் படிப்பகன்னு வைக்கிறது, வந்து மகளிர் விடியல் பயணத்தை விடியலை மட்டும் தூக்கிட்டு இருந்தேன், இதுதான் இருக்கிறதே இம்மெச்சூர்லேயே. இது இன்னும் சுத்தம். ஏன்னா புதுசாக கூட இவங்களுக்கு பேர் தெரியலப்பா, எது புதுசாக கூட பேர் தெரியல. இப்போ நீங்கள் போன பிறகு என்ன நடக்க போகுது? இப்போ இவங்க ஆட்சி விட்டு இறங்க தான் போகிறாங்க. இன்றைக்கி இறங்குறாங்க, இல்லை 3 வருஷம் கழிச்சு இறங்கலாம், 5 வருஷம் கழிச்சு இறங்குறாங்க, ஏதோ இறங்க தான் போகிறாங்க. அப்போ மறுபடியும் அந்த படிப்பகத்துக்கு முன்னாடி முதல்வர் வந்துடுவார் மீண்டும். அது மகளிர் இந்த விடியல் பயணம் இருந்துட்டு போட்டோமே. விடியல்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது சார், கெட்ட வார்த்தையா சார்? இல்லை அந்த கட்சியை பிரதிபலிக்குதா, இல்லை வந்து மு.க. ஸ்டாலின் பிரதிபலிக்குதா? பேர் கிடையாது. இல்லை எந்த பேருமே வந்து பிரதிபலிக்கலை, தனிநபரில் பிரதிபலிக்கலை. கலைஞர் காப்பீட்டு தினம் சொன்னா கூட நீங்கள் அந்த கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இருக்கக்கூடிய மு.க. பேரை பார்த்து தாவேகா வந்து பயப்படுதா? என்ன பிரச்சனை? பேரில் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பக்குவமற்ற நிலை அந்த திட்டத்தில் வந்து மெயின்டைன் பண்ணி, எப்படி நீங்கள் அந்த திட்டத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும் இல்லையா? உள்ளபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் வச்சா கூட சார், சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகளே சிரிப்பாக இருக்கும். சில இடங்களில் நான் பார்ப்போம், போட்டிக்கு கல்வெட்டு. இப்போ நீங்கள் வந்து எம்எம்டிஏ போனீங்கன்னா இந்த அதாவது பெரிய இந்த பஸ் நிலையம் இருக்கு இல்லையா எம்எம்டியில், அங்கே போய் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் பெரிய கல்வெட்டு இருக்கும். இவங்கள் ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டது, இவர்கள் ஆட்சியில் தொடங்கப்பட்டது. இங்கே கலைஞர் பேர் இருக்கும், அங்கே ஜெயலலிதா பேர் இருக்கும், பெருசு பெருசாக இருக்கும் அதுவும் கல்வெட்டு. ஸோ இந்த கல்வெட்டு எல்லாமே அழியக்கூடியது தான். எல்லாமே இந்த புகழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு நிற்கும்னு சொல்ல முடியாது சார். நீங்கள் என்ன தான் புகழ் சொன்னால் கூட வேணாம், வரலாறுல வந்து நீங்கள் இடம் பெற்றீங்கன்னா நிற்கும். அந்த புகழில் இடம் பெற்ற நிற்காது, வரலாற்றில் இடம் பெற்றீங்கன்னா நிற்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் யாருடைய ஆட்சினா அது கலைஞர் ஆட்சி, இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டுனா அது விஜய் ஆட்சி, இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டுனா அதுதான் நிற்குமே தவிர மற்ற உங்களுடைய புகழ், உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு அழியக்கூடியது தான். அது அந்த 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 பக்குவம் உங்களுக்கு வேணும். இது எல்லாமே அழியக்கூடியது, இந்த புகழ் கூட அழியக்கூடியது தான். உங்கள் சாதனைகளில் நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது வரலாற்று குறிப்பில் இருந்ததுன்னா அது நிற்கும், அவ்வளோதான். எந்த சூழ்நிலையும் இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி தான் ஒரு நாள் இருக்கட்டும், ஒரு மாதம் இருக்கட்டும், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் பெண் முதலமைச்சர் யார்? ஜானகி பேர் இருக்கு. எத்தனை நாள் இதாக இருக்கா? ஆனால் ரெக்கார்டு என்ன? முதல் பெண் முதலமைச்சர்.
அவ்வளோதான். அதுதான் நிற்க போகுது. அவங்க மற்ற அவங்களுடைய வந்து திறமைகள் இருக்கா இல்லையா, வந்து புகழ் இருக்கா இல்லையான்றதெல்லாம் தேட போகிறதில்ல. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ நீங்கள் சத்துணவு திட்டம் சொன்னால் இதில் இன்றைக்கி சத்துணவு திட்டம்ன்றது வந்து எத்தனை இடத்துல போர்டில் இருக்கா இல்லையான்றதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து மதிய உணவு திட்டம்னா அது காமராஜர் கொண்டு வந்து, அதே சத்துணவு திட்டம்னு ஒரு சொன்னோம்னாலே சத்துணவுன்னு சொன்னாலே அது எம்ஜிஆர் ஞாபகம் தான். ஸோ திட்டங்களில் நிறைய முரண்கள் இருக்கலாம் சார். இப்போது கலைஞரே வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாது, சத்துணவு திட்டத்தை டிக்ளேர் பண்ணார், நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி தான் மாலை பேப்பரில் எம்ஜிஆர் வந்து சத்துணவு திட்டத்தை கொண்டு வராரு. மாலை பேப்பரில் வருது, கலைஞர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. என்ன திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணார் கலைஞர்? சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் வந்து அறிவிக்கிறாரு, சத்துணவு திட்டத்தை அறிவிக்கிறாரு, காலையில் அறிவிக்கிறாரு. மாலை பேப்பரில் வந்து கிரிட்டிசைஸ் வருது. யாருது? கலைஞர். என்ன தினம் சொன்னார்? இனிமேல் பிள்ளைகள் யாரும் வந்து பாடப்புத்தகங்களை காலையில் தேட மாட்டாங்க, தட்டு டம்ளரை தேடுவாங்கன்னு சொன்னார். எப்படி? சத்துணவு திட்டத்தை இனிமேல் இந்த காலையில் மாணவர்கள் யாருமே பாடப்புத்தகத்தில் தேட மாட்டாங்க, தட்டு டம்ளரை தேடுவாங்கன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணார், கிண்டல் பண்ணார். அந்த கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் 89 ஆட்சி மாற்றம் வந்தபோது என்ன பண்ணார் தெரியுங்களா? ஆட்சி மாற்றம் வந்தபோது உண்மையான சத்துணவு திட்டம்னு போட்டார், முட்டையோடு போட்டார். சத்துணவுனா முட்டை தான் சத்துன்றது சொல்லாமல் சொல்கிறது தான் அது. உண்மையான சத்துணவு திட்டம் இதுதான் சொல்லிட்டு முட்டையும் சேர்த்து போட்டார் கடந்த காலத்தில். அதனால் திட்டங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தலாம். இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, மேம்படுத்துங்க திட்டத்தை. இப்போ சத்துணவு திட்டம் நீங்கள் சொன்னீங்க, ஆமாங்க இது சத்துணவு திட்டங்க, சாம்பார் சோத்தை போட்டு சத்துணவு திட்டம்னு சொல்கிறீங்க. அப்போயே கிரிட்டிசைஸ் ஆகுது. அரிசி சோறு வந்து சத்துணவா கோதுமை சத்துணவான்னு சொல்லி அப்போ ஒரு டிஸ்கஸ் ஓடிச்சு. ஏன்னா கோதுமை சாப்பாடு வந்து காமராஜர் போட்டது, கோதுமையை வந்து வேக வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரும் வெள்ளை சாதம் வச்சு போடுது, சத்துணவு திட்டம்னு போட்டாங்க. அப்போ எது சத்துணவுன்றதை டிஸ்கஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன சொன்னால் முட்டையோட போட்டார். சரி, இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க பேசும்போது என்ன சொன்னார்னா, அப்பா வந்து நீ சட்டமன்றத்தில் தேடாதீங்க, மகளிர் உரிமை தொகை அதில் தேடுங்க, மகளிர் விடிய பயணத்தில் தேடுங்க, தலைமைச் செயலக கோப்பில் தேடுங்கன்னு சொல்லி பதில் கொடுத்துருப்பாரு. இப்போ அதை வந்து பொறுத்துக்க முடியாம இல்லை, எனக்கு தெரிஞ்சா பாருங்க, நீங்கள் எப்படி நான் சரி அப்படி நான் நீங்கள் சொல்கிறபடி எடுத்துக்கிறேன். பாதி பேர் அவர் வச்சு தானே இருக்குது. படிப்பகத்தை நீங்கள் முதல்வர் படிப்பகம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ முக ஸ்டாலின் சொல்கிற மாதிரி கேட்டால் நீங்கள் திட்டங்களில் தேடுங்கன்னு சொல்கிறாரு. உள்ளபடி அதுதான். எனக்கு தெரிஞ்சு 2021 வந்து ஸ்டாலினுடைய ஆட்சி தான் நிறைய திட்டங்களை வந்து அறிவித்தாங்க. அவங்க கோட்டை விட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது, அது வேறு விஷயம். 2-3 விஷயத்தில் பெரிய விஷயத்தில் கோட்டை விட்டாங்க. ஆனால் வந்து திட்டங்கள் வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு, அதுதான் அவங்க ரொம்ப ஆதாரமாக வந்து ஆணித்தரமாக நம்பினாங்க. இந்த திட்டங்கள்லாம் வந்து நம்ம கை கொடுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அது வந்து பெருசாக பேசப்படவே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் வந்து அரசு பணத்தில் தான் செய்கிறாங்கன்னு ஆயிடுச்சு. ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரமும் பாலியல் குற்றங்கள் தான் அவங்கள வீழ்த்துச்சு, கவிழ்த்துதுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி திட்டங்களில் தேடுங்கன்னு சொன்னார் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கேட்குறேன் வந்து எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து முதல்வர்ன்ற பேரை எடுத்துட்டால் கூட, ஏன்னா முதல்வர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் தான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா அந்த படிப்பகன்ற திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறாங்க சார்? நீங்கள் ஓவரால் நீங்கள் வந்து ஆந்திரா போங்க, இந்த சைடில் நீங்கள் வந்து கர்நாடகா போங்க, இல்லை வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிங்க. நான் எல்லாத்தையும் சுற்றி இருக்கிறேன். தமிழ்நாடு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான திட்டங்கள் வந்து ரேஷன் கார்டு தான் நீங்கள் வந்து பார்க்க முடியாது சார். இங்கே ஸ்மார்ட் ரேஷன் கார்டெலாம் விடுறாங்க. அவன் இன்னும் ஈவி அட்டை மாதிரி வச்சுருக்கிறான் சார் ஜார்க்கண்ட்லலாம். இது இந்த ரேஷன் அட்டை இருக்க, இந்த ரேஷன் அட்டை எங்கேயாவது புத்தகம் மாதிரி கொடுத்தாங்களா? புத்தகம் மாதிரி கொடுத்தாங்களா? இந்த பச்சை கலரு, வெள்ளை கலரு, மஞ்சள் கலர்னு புத்தகம் மாதிரி கொடுத்தாங்க. அதில் வந்து எவ்வளோ பொருட்கள் வாங்குறோம்னு சொல்லி அதில் இருக்கும். அதாடி இப்போ ஸ்மார்ட் கார்டே கொடுத்துட்டாங்க. சிஸ்டமேட்டிக் ஆகிடுச்சு, சிஸ்டம் ஆகிடுச்சு எல்லாமே. சரிங்களா? உடனே மெசேஜ் வருது, சிஸ்டம் என்ன பொருள் வாங்கணுன்றதை வந்து செல்லில் பார்த்துக்கலாம். இன்னும் அங்கே ஈபி அட்டை மாதிரி வச்சுருக்கிறான் ஜார்க்கண்டில், வந்து இந்த சத்தீஸ்கர்லாம் ஈபி அட்டையில். நம்ம ஈபி அட்டை தெரியல, எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு போவாங்க பாருங்க. அப்படி தான் வந்து ஈபி அட்டை மாதிரி வச்சுட்டுருக்கிறான். ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் மாதிரியான திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது இங்கே தான். ஆனால் மற்ற ஸ்டேட்டில் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. இங்கே வந்திருக்கிற இந்த ஆட்சி என்ன செய்யணும் கேட்டினா, இந்த திட்டத்தை எப்படி மேம்படுத்தலாம்னு யோசிக்கணும். இதில் சில குறைகள் இருக்குது, அதை மேம்படுத்துறதை விட்டுட்டு நான் இந்த பேரை நீக்கிட்டிங்கன்னா நிலையாது. என்னை கேட்டால் ஒரு நகைப்புக்கிடமான ஒரு விஷயமே இந்த பேர் மாற்றுறது, இந்த பேரை சுருக்கிறது தான். ஏன்னா இவங்க பேரை மாற்றுறது கூட திராணி இல்லை, இவங்க பேரை சுருக்குறாங்க. ஒன்று பேரை மாற்றுங்க, நீங்கள் உள்ளபடியே நீங்கள் செய்யணும்னா செய்யணும், பேரை மாற்றுங்க.
இப்போ பேரை மாற்றுறதுக்கு வேறு என்ன பேர் தெரியல. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இது என்ன முதல்வர் முதல்வர்னா யார் அப்படி ஆயிடுதுல்ல. நீங்கள் என்ன செய்வீங்க? பல இடங்கள்ல இருக்குது சார். நீங்கள் குளத்தூர் தொகுதியை போய் ஒரு ரவுண்ட் அடிக்க சொல்லுங்கள். முதல்ல முகமே பொறிக்கப்பட்டிருக்கு, ஸ்டாலின் முகமே இருக்குது எல்லா திட்டங்கள்லையும். அதை என்ன பண்ணுவீங்க? முதல்ல இதெல்லாம் காலப்போக்கில் ஒன்று ஒன்றா வந்து பழசாயிடும் சார். நீங்கள் பேர் குறிப்பிட்டு தான் சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் பேர் இருக்குது, கலைஞர் கருணாநிதியின் பேர் இருக்குது. இதெல்லாம் கடந்த காலத்தில் இருந்துச்சு. ஏன் கலைஞர் அவங்க அம்மா பேர்லாம் அஞ்சுகம் திட்டம்லாம் கூட அஞ்சுகம் பேர்லாம் திட்டம் இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ இருக்கா ஏதாச்சும்? அதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அவ்வளோதான். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆட்சி மாற்றங்கள் வரும்போது கரைஞ்சி காணாமல் போயிடும். இதில் கூட நீங்கள் சொல்லுங்கள், தனிப்பட்ட பேர் வச்சுருந்தா நீங்கள் சொல்லுங்கள். மு.க. ஸ்டாலின் பேர் வச்சுருக்காரு, துர்கா ஸ்டாலின் பேர் இருக்குது, கனிமொழி பேர் இருக்குது, உதயநிதி பேர் இருக்குது. பேர் வச்சுருந்தா நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு காமனான பேர் இருக்குன்னா அது பெருந்தன்மையாக நடந்து 2021 மு.க. ஸ்டாலின் பேரில் மட்டும்தான் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்கீமும் வந்து அவங்க வந்து நீக்கிடல. பல ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. ஒன்று இந்த திட்டத்தால் மக்களுக்கு பயனுள்ளனா நீங்கள் அதை தாராளமாக எடுத்துடலாம். அது பிரச்சனை, அது பேசும் பொருள் ஆகாது. ஆனால் திட்டத்தோட பேரை சுருக்குறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இம்மெச்சூரிட்டி. அது ஓகே, இது ஒரு புறம் இருந்தாலும் கடந்த சில நாட்களாகவே திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய சார்பு நிலை எடுக்கிறாரா அப்படின்னு கேள்வி வருது. ஏன் அப்படின்னா மத்திய பாஜகவை வீழ்த்தணும் அப்படின்னா தாவேகாவும் திமுகவும் ஒரு அணியில் வரணும்னு சொல்லி பேசியிருந்தேன். எப்படி பார்க்குறேன் நிலைப்பாட்டை? சார், எனக்கு அவருடைய பேச்சில் நிறைய எனக்கு முரண்கள் இருக்குது சார். திருமாவளவன் வந்து நம்ம ஒரு லெவல் வச்சுருந்தோம் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறங்குறாரு. நீங்கள் என்ன சொன்னீங்க? யார் ஒரே நேர்கோட்டில்? திமுகவும் தாவேக்கும் பாஜக வீழ்த்தணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் கேட்டதில் எனக்கு சார் எப்படி சார் சாத்தியமாகும்? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த திமுகவோட சேர்ந்த அந்த கட்சிகள் நான் சொல்ல விசிகா, கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி வந்து டிஎம்கே வெளியே வந்துட்டாங்க, டிக்ளேர் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஒன்று நீங்கள் டிவிகே கொண்டு போய் வேணால் நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் சேர்க்கலாம். அதே எப்படி இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து போகாத ஊருக்கெலாம் வழி சொன்னீங்கன்னா எப்படி? தமிழ்நாட்டில் எதிரும் ஆயிடுச்சு. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஆயிடுச்சு. இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஏற்றுப்பாங்க? முதல்ல டிவிகே ஏற்றுப்பாங்களா இதை? நீங்கள் ஆதரவில் இருக்கிறீங்கல்ல, ஆதரவில் இருக்கிறீங்க, அமைச்சரவையில் இருக்கிறீங்க, டிவிகே ஏற்றுப்பாங்களா நீங்கள் சொல்கிறத? அது எப்படி? சும்மா இந்த பிஜேபி இந்த புளிப்பு முட்டையே காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ காலத்துக்கு காட்டுவீங்க? நான் கேட்குறேன். இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சொல்கிறாருல, நான் வந்து மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக போவோன்னு சொல்கிறாருல, அப்போ வந்து நீங்கள் பேசணும். சரி, அப்போ கூட நீங்கள் பேசணும். அது வந்து மாநிலத்துக்கு ஒரு நன்மை தானே இது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வந்து காங்கிரஸில் நீங்கள் இருக்கிறீங்களா, இணக்கமாக தானே இருக்கீங்க, அமைச்சரவையும் பங்கேற்றுறாங்கல்ல, ஏன் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா கூட்டில் போய் சேராமல் இருக்கிறாங்க? அதை கேட்கணும்ல. நீங்கள் எம்எல்ஏ சீட்டு வந்து கிடையாது, எம்பி சீட்டு வந்து தாவேகாவுக்கு கிடையாது, அது வரும்போது வருவாங்கன்னு சொல்கிறாங்க. சார் அதெல்லாம் நான் சார் அதெல்லாம் எம்பி இருக்குது இல்லை சார். எப்படின்னா 29 சார் இவங்க மனு கொடுக்கும்போதே என்ன சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணும்போதே 29 தேர்தலையும் தொடர்ந்து சொல்லிட்டாங்களா இல்லையா? அவங்க ரெடி சார். இவங்க போய் சேரத்துக்கு தயங்குறாங்க. இல்லை, மாணிக்கம் தாக்கூர் தான் சார் அந்த பதில் சொல்கிறது சார். நான் திருப்பி சொன்னேன், அவங்க சொல்கிறதுக்கு நான் கணக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வேறு என்ன சொல்ல முடியும்? இதை டிஎம்கே டிவிகேல சொல்லுங்கள். டிவிகே சொல்ல ரைட், நீங்கள் சொல்கிறது டிவிகே சொல்லுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எம்பி தேர்தல் நெருக்கத்தில் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் போய் சேர்றோம் சொல்லுங்கள். அடுத்து சென்ட்ரல்லேருந்து ஃபுல்லாக கட்டாயிரம் உங்களுக்கு வர்றது அத்தனையும் நின்றோம். சும்மா இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கு. மாணிக்க தாகர் யார்? அவர் சொல்கிறது முடிவாயிடுமா? இன்றைக்கி மாநில தலைவராக கூட இருந்துக்கிட்டோம். அவர் இருக்கிறதுலாம் முடிவு கிடையாது. இன்னொரு இப்போ நாங்கள் டிவிக்கு முடிவு மாணிக் தாக்கர் எடுக்க முடியாது. அதே மாதிரி அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவையும் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கர் எடுக்க முடியாது. அப்போ எதுக்கு அவரை பொறுத்த இங்கே ஒரு குமாஸ்தா தான். நேற்றைக்கு ஒரு குமாஸ்தா இருந்தார். நேற்றைக்கு ஒரு குமாஸ்தா வந்து செல்வ பெருந்தகை, இன்னைக்கு ஒரு குமாஸ்தா இருக்கார். ஒரு குமாஸ்தாக்கெல்லாம் சொல்ல முடியுமா சார்? என்ன தனி அதிகாரம் இருக்குது மாணிக் தாக்கருக்கு? என்ன தனி அதிகாரம் இருக்குது சொல்லு பார்க்கலாம். எதை டிக்ளேர் பண்ண முடியும்? ஒரு மாநிலத்தோடைய காங்கிரஸோடைய இருக்கட்டும் என்ன முடிவு எடுக்க முடியும்? என்ன தன்னிச்சையா முடிவு எடுத்துட முடியும்? கிடையாது. ஒரு ஏஜென்ட் தானே சார் அந்த காலத்துலேருந்து இருக்கிறது. காங்கிரஸ் வந்து கவர்னர்லேயே ஏஜெண்டாக தான் வச்சுருந்தாங்க. உள்ளபடியாக தான் இன்றைக்கி தான் நிலைமை, அது வேறு விஷயம். அதனால் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர்லாம் இது அதுவும் இன்னொரு கட்சியோட முடிவெல்லாம் சொல்ல முடியாது. டிவிக்கே சொல்லட்டும். சரி, இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இப்போ வந்து திரும்ப வந்து போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு நடவடிக்கையே பார்த்தீங்கன்னா அது நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் நம்ம சொல்கிறோம் வந்து ரொம்ப கேள்விக்குரியதாக இருக்குது.
இன்னைக்கு சொல்றாரு, நான் இனிமேல் பத்திரிகையாளர் சந்திக்க போறதுன்னு சொல்றாரு. ஒரு போராளி தலைவர்லாம் சொல்லலாமா சார்? நான் சொல்றது எல்லாமே திரிச்சு சார் போறாங்க. எங்க சார் திரிக்கிறாங்க? நீங்க திரிக்கிறீங்களா? நீங்க சொல்ல யார் திரிக்கிறாங்க? அவரே சார் நீங்க சொல்றாரு. பேசுறது அப்படிதான் சார் இருக்கு. நீங்க எதை தெளிவா பேசிருக்கீங்க சார்? ஒரு நியாயம் வேணுமா சார்? இந்த ஒண்ணு நீங்க வந்து ஆதரவுன்ட்டீங்க, அமைச்சர்களும் பங்கேற்றுட்டீங்க, கூட்டணின்னு கேட்டால் நாங்கள் கூட்டணியில் நாங்கள் இல்லைன்றீங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? டிவிக்கு பொதுவாக பேசுவோம். டிவிக்கில் வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்துட்டாங்க, ஆனால் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றீங்க. கூட்டணி உருவாகவே இல்லைன்ற. சரி, உருவாக்குங்க. நீங்கள் உருவாக்குங்க. நீங்கள் டிமாண்ட் வைங்க. பாருங்க, நீங்கள் ஆதரவு கேட்டீங்க, நான் கொடுத்துட்டோம், அமைச்சரோட பங்கேற்றோம். இப்போ நீங்கள் கூட்டணி உருவாக்குங்க, சொல்லுங்க. கூட்டணியை வந்து அதுக்கான தோழமை கட்சிகள் கூட்டத்திலேயே ஒரு வித்த கருத்து எடுக்க முடியல. அது பல பல பிரச்சனைகளை உருவாக்குற போல ஆயிடுச்சு. யார் கட்சி, இதுக்கு தலைவர் யார், செயலாளர் யார், பொருளாளர் யாருன்னு கேட்டால் அதுவும் வைகோ சேர்த்த பிறகு சுத்தம். இது பாத்திர கடையை வந்து யானை பூந்தது சமந்தான் ஆயிடுச்சு. இப்போ அந்த உள்ளபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கூட்டணியை சொல்ல முடியாது, இந்த தோழமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோழமையே இருக்காது. ஏன்னா வைகோவுடைய அன்றாட பேச்சுக்கள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பெரிய அண்ணன் தோரணையில், ஒரு ஜமீன் தோரணையில் இந்த டிவிகேக்கு தலைவரி ஆயிடுச்சு சார். கேடயமா இருந்து அதுதான் பிரச்சனையே. கேடயமா இருந்து அவரை காப்பாற்றிக்கணும் சார். முதல்ல காப்பாற்றிக்க வேண்டியது அவர் தானே. கேடயமா இருந்து என்னத்தை காப்பாற்றுறது? என்ன கேடயமா இருந்தது? நேற்று ஒரு பேச்சு பேசுகிறாரு, நோபல் பரிசு தான் கொடுக்கணும் திருமாவளவனுக்குன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில் என்ன செய்கிறாரு, அதை நான் திரும்ப பெறுகிறேன்றாரு. நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். இங்கே ஒன்று வயோதிகம் ஆயிடுச்சுன்னா ஒதுங்கிடணும். சில நேரங்களில் வயசாயிடுச்சுன்னா எல்லாரும் நிதானமாக செயல்பட முடியாது, பதட்டம் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். அழகாக வைகோ வந்து ஒதுங்கிடலாம், அரசியல்லேருந்து ஒதுங்கிட்டு அவர் மகன் இருக்கிறாருல, அவரை வச்சு பார்த்துக்க போகிறாரு. அவசர அவசரமாக வார்த்தைகளை கொட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப பெறுவேன்னு சொல்கிறது. இவர் நோபல் பரிசுன்னு சொல்கிறாரு, இவர் என்ன சார் இருக்கிற ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றின்றாரு. எங்கே ஒற்றுமை இருக்காங்க? இன்னும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தோழமை கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவே இல்லை. இப்போ பார்த்துங்க, கிட்டத்தட்ட வந்து ஏதோ ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்தாரான்னு தெரில. வந்து ஒருத்தர் சபையை நடத்தக்கூடியவர் இத்தனை நாள் கழிச்சு திடீர்னு கூப்பிட்டு எம்எல்ஏக்கள் வந்து நீங்கள் பதவி நீங்கள் ராஜினாமா பண்ணதுக்கு என்ன காரணம் சொல்லி விசாரணை நடத்திட்டு இருக்கிறாரு. 2வது முறை சொல்லுங்க, எங்கேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு? கவர்னர்கிட்ட மனு கொடுத்த பிறகு இது எப்போ பண்ணியிருக்கணும்? இல்ல, கவர்னர்கிட்ட மனு கொடுத்ததோட்டியே வைகோ என்ன சொல்றாருன்னா, தாவேக ஆட்சியை வந்து வீழ்த்துவதற்காக திமுக வந்து கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க சார். இதெல்லாம் கேட்டேன். கடந்த காலத்தில் சார் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐடி போட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கு சார். விஜய் வந்து ஓடி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொடுக்கலையா சார்? கவர்னர்கிட்ட மனு கொடுக்கலையா சார்? சொல்லுங்க, கவர்னர்கிட்ட மனு கொடுக்கலையா? நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கவர்னர் வேணும் உங்களுக்கு. இது எல்லாமே பண்ணுறது தான். அது திமுகவாக இருக்கட்டும், டிவிக்காவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். நீங்களாம் நினச்சா வந்து கவர்னர் பதவி வேண்டாம், கவர்னர் பதவிக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, எல்லாமே நம்ம மாநில அரசு தான் இருக்குது. மாநில அரசு விவகாரங்களில் வந்து இந்த நிர்வாக விஷயத்துக்கு தலையிட முடியாது கவர்னர் எல்லாம் சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கே இடுப்பொலின்னா உடனே ஓடி போயிடுவீங்க. எல்லா கட்சியும் அப்படி தானே இருக்குது. இதே வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஏயு மெட்ரோ போய் மனு கொடுத்தாரா இல்லையா? வித்தியாசமாக எல்லாரும் ஒரு பக்கம் போனால் அவர் ஒரு பக்கம் இப்படி போனார். கேட்டால் வந்து வேந்தர் அது இது ஏதோ ஒரு சொல்கிறேன் நான். அதனால் இதெல்லாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறது. இந்த இடத்துல வந்து நான் இப்போ மீண்டும் நான் சொல்கிறேன், திருமாவளவனுடைய நடவடிக்கை வந்து ரொம்ப முரண்பட்டு இருக்கு. அவர் என்ன பேசுகிறாருன்றது அவருக்கே தெரியல. அவர் எப்படி இந்த ஊடகங்கள் திருப்பி விட முடியும்? நீங்கள் திருச்சி நம்ம எங்கே திரிக்கிறாங்க? யார் திரிச்சாங்க? என்ன திரிச்சாங்க? அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு சார் அவர் பேசும்போது சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க சார். இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. திரும்ப வந்து நேர்காணல் கொடுக்கும்போது பேசும்போது அவர் பின்னாடி இருக்கிறவங்கள சிரிக்கிறாங்க. இவர் சீரியஸாக பேசுகிறாரு, பின்னாடி இருக்கவங்க சிரிக்கிறாங்க. போய் எடுத்து பாருங்க, எது சிரிக்கிறாங்க? இவர் பேசக்கூடியது அந்த மாதிரி இருக்குது. நேற்று ஒரு பேச்சு பேசுகிறார். ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும் சார். நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க, அமைச்சரோட பங்கேற்றீங்க, திமுகவோட உங்களுக்கு உறவு இல்லைன்னு நீங்கள் தான் சார் டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்கிற அளவுக்கு ஏன் சார் நீங்கள் நடந்துக்கிறீங்க? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, திமுக தான் முடிவு எடுத்தாங்க, நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு. வேறு என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஆதரவு சொல்லிட்டீங்க, அமைச்சரோட பங்கேற்றுட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை கூட்டணி எப்படி அவங்க வச்சுப்பாங்க? அவங்க தான் முடிவு பண்ணாங்க நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். அதை விட ஒரு படி மேலே சொன்னார், கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு நாங்கள் எடுப்போம். கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பங்கேற்று முடிவு எடுத்தாங்களா சார்? சொல்லுங்கள்.
என்ன சொன்னார்? கம்யூனிஸ்டுகள் அப்படியே இருக்கு அந்த வார்த்தை. கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் நாங்கன்னு சொன்னார். ஆதரவு அப்போ சரி, ஆதரவு தெரிவிச்சாச்சு. அமைச்சரவையில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்தீங்களா? நீங்கள் ஏன் நிலைப்பாடு எடுக்கல? இப்போ இந்த மாதிரி கிராஸ் கேள்வி கேட்டால், குறுக்கு கேள்வி கேட்டால் இந்த ஊடகங்கள் வந்து திருச்சி பேசுது. இந்த ஊடகங்கள்கிட்ட அதனால தான் நான் பேசுறதுக்கே நான் வந்து இது ஒரு போராளி தலைவருக்கு அழகா இது? மீடியாக்கள்கிட்ட வந்து சந்திச்சாலும் மீடியாக்கள் எங்கே சார் பண்ணுறாங்க தப்பு? மீடியாக்கள் எந்த இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி இவங்க கேட்கணும்னா நிறைய கேள்வி கேட்கலாம். ஆனால் அவங்க அது பொதுவான கேள்வி தான் கேட்கலாம். அதுக்கே உங்களுக்கு சங்கடமாக இருக்குது. யார் வெட்டி ஒட்டி முன்னாடியும் பின்னாடி விட்டுற வந்து கேட்குறாங்க. நீங்கள் பெரிய நீண்ட விளக்கம் கொடுக்குறீங்க. ஒரு நிறைந்த சபையில், ஒரு அறிவார்ந்த மனிதர்கள் உட்கார்ந்துருக்கிற சபையில் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அந்த விளக்கமே ஒரு நிசப்தமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் பேச அந்த நிசப்தம் இருக்கு பாருங்க. அந்த நிசப்தங்கள் தான் கேள்வியே. அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய சபையில் நீங்கள் நீட்டி முழக்கிறீங்க, விளக்கம் தர்றீங்க. அந்த விளக்கத்தை இந்த விருது வழங்க நிகழ்ச்சியே ஏதோ ஒன்று, அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்க அந்த கூட்டங்கள் அத்தனை பேரும் நிசப்தமாக இருக்கிறாங்க. அந்த நிசப்தம் தான் உங்கள் மேலே வைக்கக்கூடிய கேள்விகள். ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நீங்கள் நல்லா தானே இருந்தீங்க. ஏதாவது ஒரு நிலைப்பாடு இருக்கும் சார். இந்த இடத்துல எதிரும் புதிரக்குள்ள போயிட்டு டிவிகே அணியில் வந்து பிஜேபியை எதிர்க்கிறதுக்காக ஒரே அணியில் இருக்கணும். அது எப்படி இருப்பாங்க? அது எப்படி சாத்தியமாகும்? தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? நீங்கள் நம்புறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க, நீங்கள் நம்புறீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிவிகே பிஜேபி பெற்றெடுத்த குழந்தை இல்லை டிவிகேன்றதை நீங்கள் உணர்றீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட பேசின பிறகு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அந்த புரிதல் எல்லாருக்கும் வேணும்ல. இவர் என்ன சொல்கிறாரு? நான் தான் சொன்னேன் பிஜேபி பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லிட்டு டிவிகேவை நான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசின பிறகு, அவங்ககிட்ட வந்து விளக்கின பிறகு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க வந்து பிஜேபி பெற்றெடுக்கலைன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் அவர் சொல்கிறாரு. இவங்க பிஜேபி சார்ந்து இல்லை, இவங்க மதவாத சக்திகளுக்கு எதிராக தான் இவங்க இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த புரிதல் திமுக வேணும்ல. சரி, அப்படியே கூட இருக்கட்டும். அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கட்டும்னா, எந்த சூழ்நிலையும் வந்து இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக டிஎம்கே இல்லைல்ல. ஏங்க அந்த அணிலேருந்து நீங்கள் வந்தீங்க? அந்த அணிலேருந்து எதுக்கு வந்தீங்க கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும்ன்ற அந்த கதையை தானே சொன்னீங்க. சரி, வந்தீங்கல்ல, வந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விசுவாசமாக இருக்கணும்ல. நாங்கள் எப்போ வேணாலும் டிட்டாச்சு ஆகிடும்ன்றீங்க. அந்த வார்த்தை அதிகம் இல்லை. அதோட நான் கேட்டால் நாங்கள் அமைச்சர் பதவியெல்லாம் கேட்கல, அவங்களா எங்களுக்கு வழியை கொடுத்தாங்கன்றீங்க. ரிவார்டு என்ன சார் இது? சார், ஒரு விருந்து வரேன் சார், உங்கள் வீட்டுக்கு நான் விருந்து வரேன், இல்லை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வரீங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலையை போட்டு நீங்களும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு இந்த விருந்து வந்து நான் வந்து அவங்களா கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு எனக்கு வந்து விருந்து வச்சாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அது அநாகரிகம் இல்லை. விருந்து வச்சவங்கன்னு கேட்டிங்கன்னா, அவரை கூப்பிட்டு நாங்கள் தான் வந்து விருந்து வச்சோம், அதான் சோத்துக்கு இல்லாத இடம் அதாவது சோத்துக்கு இல்லாமல் இருந்தார், நாங்கள் கூப்பிட்டு அவர் விருந்து வச்சோம். ரெண்டுமே சொல்லக்கூடாது சார். விருந்து வம்பல்ல, ரெண்டுமே சொல்லக்கூடாது. இதான் நாகரிகம். நாங்கள் விருந்து வச்சோன்னு சொல்லக்கூடாது, நான் விருந்து வந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வச்சாங்கன்னு நீங்களும் சொல்லக்கூடாது. அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கொடுக்குற பதவி வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. இது அநாகரிகம். வெளியே சொன்னாலே 2-3 தடவை சொன்னார் திரும்ப. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் வழியை கூப்பிட்டு எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நாங்கள் ஆதரவு மட்டும் சொல்லும்போது ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன் டவுட் இருந்துச்சு? ஏன்னா 30 வருஷம் இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்கல்ல, பின்ன டவுட் வராமல் என்ன வரும்? 30 ஆண்டு காலம் நீங்கள் கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் வந்து இங்கே ஆதரவு சொல்லிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு டவுட் இருக்க தான் செய்யும். சரி, டவுட் இருந்தது, ரைட், அந்த டவுட் போயிடுச்சு, நீங்கள் அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க, டவுட் போயிடுச்சு இல்லை சார்? டவுட் போயிடுச்சு. என்ன போயிந்தி இட்ஸ் கான்னு சொல்லுவாங்கள்ல, போயிந்தி இட்ஸ் கான்னுவாங்களே, டவுட் போயிடுச்சு இல்லை? அமைச்சர் பதவி வாங்கியாச்சு, டவுட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த டிட்டாச்சுன்ற வார்த்தையை சொல்கிறீங்க? இப்போ கூட நாங்கள் நினச்சா டிட்டாச்சு ஆக முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அது யாரை கேட்குறது பொருள் தெரியுமா? அவங்கள கேட்குறது பொருள். என்னடா டவுட் உங்களுக்கு? அமைச்சர் பதவி வாங்கிட்டா நாங்கள் இப்போ கூட தான் நாங்கள் டிட்டாச்சு ஆகிட்டு போவோம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த துணி எப்படி இருக்குன்னா, இப்போ கூட நாங்கள் டிட்டாச்சு ஆகும். அப்போ வார்த்தைகள் வந்து, ஒரு வார்த்தை எங்களை கூப்பிட்டு வழியை கூப்பிட்டு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, இன்னொரு வார்த்தை நாங்கள் எப்போ வேணாலும் டிட்டாச்சு ஆகுன்றது. அப்போ அவங்களுக்கு அது காயம் தானே.
அதை கடந்து சில வார்த்தைகள் இருக்குது. அங்கேயும் நீங்கள் நியூட்ரலாக நிற்கலை. அதாவது அப்பா எங்கன்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் தேர்ந்தாருன்றதை நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க. அந்த மாதிரி அது மாதிரி செய்யக்கூடாது, அது அநாகரிகம்னு சொல்கிறீங்க. அதே உதயநிதி நேசர் கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து அவங்க மனைவி செங்கல்பட்டில் தேடுறாங்க கணவர்னு சொல்கிறார். அதுக்கு நீங்கள் எதுவும் கண்டித்து பேசவே இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? பதவி கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். இங்கே தான் அங்கே தடுமாற்றங்கள் இருக்குது, ஒரு விரிசல் இருக்குது. ஆக சரி, இது எல்லாம் போட்டேன்னு கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லிட்டாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சியே இல்லைன்ட்டாரு. இப்போ புரியுதுங்களா? வயசாயிடுச்சு, நல்லா தெரியுது வயசாயிடுச்சு. எப்பயாவது அதை எப்படி சார் அந்த வார்த்தையை ஏற்றுப்பாங்க? டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. நியாயமாக மகிழ்ச்சி அடையணும். ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் அது விடுங்க சார், அமைச்சர் வந்து இடம்பெற்றதான் விடுங்க சார். மகிழ்ச்சி அடையணும். காரணம் என்னென்னா அவங்க மதவாத சக்திகளை வந்து தலை தூக்க விடாமல் தடுத்துட்டாங்க. மதவாத சக்திகள் வந்து ஆட்சி அமைக்காமல் அல்லது கவர்னர் ஆட்சி அமைக்காமல் தடுத்துட்டாங்க. உள்ளபடியே நீங்கள் அதுக்கு மகிழ்ச்சி தானே அடையணும். திரும்ப வந்து மகிழ்ச்சி தானே அடையணும். ஆனால் நீங்கள் அமைச்சர் பதவி வாங்குறதுலாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது சார். நாங்கள் நம்புகிறோம் சார், உங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்குறது மகிழ்ச்சி கிடையாது, எதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடையாது. ஆனால் இந்த விஷயத்துக்கு மகிழ்ச்சி அடையணும்ல நீங்கள். ஸோ எதுவுமே ஒரு நிலை இல்லை சார். இந்த பக்கம் கூட்டணியில் வந்து இன்னும் உருவாகலைன்றீங்க, இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நட்போடு இருக்கிறோன்றீங்க. நட்புனா என்ன நட்பு? அரசியல் நட்பா, தனிப்பட்ட நட்பா? அரசியல் ரெண்டு இருக்குது சார். அரசியல் நட்பு, தனிப்பட்ட நட்பு. அதில் ஏதாவது இருக்கிறீங்களா? நட்பு சக்தியாக இருக்கும். அரசியல் நட்பு சக்திடுவாங்க, கூட்டணிலாம் கிடையாது சார். ஆனால் நான் வந்து ஒரு இணக்கமான உறவு இருக்குது, அதுதான் நட்பு சக்தி. அப்போ இந்த இடத்துல நட்புன்றீங்க, அதை எப்படி இவங்க ஏற்றுப்பாங்க? டிவிக்கு எப்படி எடுத்துப்பாங்க? நீங்கள் திமுகவோட நட்புன்றதை வந்து அவங்க எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ இப்படி வந்து ஒரு ஜிக்ஜாக்காக இருக்குது திருமாவுடைய அந்த அரசியல். எதனால், ஏன் இப்படி, எதுக்காக இப்படி ஒரு தடுமாற்றம்? திருமாவளவன் தடுமாற்ற வளவனாக தானே இருக்கிறாரு. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன் நமக்கு நன்றி சார். நன்றி சார்.